சீரியஸா? ஒரு பயங்கரமான துரத்தல். ஹென்ரிச் மைனஸ் ஒரு நாஜி ராணுவக்காரன், தேச துரோகின்னு குத்தி காட்டப்பட்டவன், தோழர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான். கொலோனல் ராஜ், அவன் ஒரு ரொம்ப கொடூரமான விடாப்பிடியான தலைவன். அவன் வேட்டையாடுறான். ஹென்ரிச் எதிரிகள் சுத்தி வளைச்சிட்டாங்க, பிடிபட்டுட்டான். கைது செய்யப்பட்டதும் தன் சக ராணுவக்காரங்க முன்னாடி விசாரணை. ராஜ் அவனை போர் அனிச்சயத்துல கைவிட்டான்னு குற்றம் சாட்டறான். ஆனா ஹென்ரிச் தன் பதவியை விட்டு நழுவிய உண்மையான காரணம் அப்பாவிகளை கொல்ல மாட்டேன்னு சொல்றான். அவனுக்கு ஜெர்மனி ரத்த வெள்ளத்துல போயிடுச்சுன்னு தோணுது. அவன் எதிர்ப்பு உடனே தண்டனை, ஒரு பயங்கரமான கடைசி நிகழ்வு. ரோகாவுடைய உதவியாளர் டோர்ஃப்லர் தூக்கு சாவை நிறைவேற்றுறான். ஹென்ரிச் சுவாசம் மெதுவா போகுது. அவன் கடைசி நிமிஷத்துல அவன் மனைவியும் மகளும் கண்ணுக்கு தெரியறாங்க. ஆனா அவன் உயிர் போகிற நேரத்துல ஒரு அனுதாபமுள்ள பெண் எல்சா குறுக்கிட்டு அவனை காப்பாற்றுறா. ஹென்ரிச் மீண்டு வருகிறான். சில மணி நேரம் கழிச்சு எல்சாட்ட கையில கிடைச்சான் ஹென்ரிச். அவளும் மனநோய் பாதிக்கப்பட்ட அவள் அண்ணன் பாலும் சேர்ந்து நல்லா மருந்து செடிகளையும் சிறப்பான மசாஜ் கொடுத்தும் அவனை நல்லா பராமரிச்சாங்க. அவனோட காயங்களை பார்த்துக்கிட்டு 3 பேரும் நல்ல பிணைப்பு உருவாக்கி கதைகள் சொல்லி ஒன்னு வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதே சமயம் கர்னல் ரோக் லோயன்ஸ்டெயின் குடும்ப வீட்டை தேடி அலைஞ்சான். மேயர் ராபர்ட்டை கேள்வி கேட்டான். ஆனா ராபர்ட் கிளம்பிட்டான். நகரத்துல இருந்த யூத குடியிருப்பாளர்களை அவன் ஏற்கனவே வெளியேற்றிட்டான். காலி கட்டிடங்கள் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னான். ரோக் அவங்க வீட்டுல இருந்த பொருட்கள் என்னன்னு கேட்டான். ஆனா கிராமத்து மக்கள் அத்தனையும் நிறைய நாள் முன்னாடியே திருடிட்டு போயிட்டாங்க. சரியில்லாம ரோக் அந்த கட்டிட இடிபாடுகளை தேடி என்னமோ விலை உயர்ந்த பொருள் இருக்கான்னு தேடினான். இந்த நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கும்போது ராபர்ட்டோட செயல்கள் சந்தேகத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. அவனோட கள்ளக்காதலி சோனியோட நெருக்கமான உறவு வீட்டு ரகசியங்களை அவனுக்கு தெரியும்னு சந்தேகத்தை உருவாக்கியது. பிறகு ஹென்ரிச் எல்சாவும் பாலுமா சேர்ந்து சாப்பிடும்போது அவன் மனசுல இருந்த ஒரு கேள்வியை அவனால நீக்க முடியல. ஏன் எல்சா உதவி பண்றா? அவன் எல்சா உடனே பதில் சொன்னா. அவள் குரல் திடமா இருந்தது, ஆனா உறுதியா இருந்தது. நாசி படையினர் அவள் அப்பாவை கொன்னதுல அவளுக்கு இருக்கிற வெறுப்பு அப்போதான் தெரிஞ்சிச்சு. அந்த சாயங்காலம் டோர்ஃப்லர் ரோக் ராபர்ட் நடத்துற மதுக்கடைக்கு போனாங்க. சாப்பாடு மது கொஞ்ச நேரம் ஆறுதலா இருந்தது, ஆனா பயம் இன்னும் இருந்தே. ரோக் ராபர்ட் பேட்சில் ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிச்சு. ராஜ அதிகாரம் அதிகமா இருந்ததால அவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லாம நடந்துக்க முடிஞ்சிச்சு. அவன் உடனே மதுக்கடையை கைப்பற்றி பொதுமக்களை எல்லாரையும் அனுப்பி தற்காலிக தலைமையிடமா மாத்திட்டான். அடுத்த நாள் காலையில ரோக் நேரம் வீணாக்கல. லோன்ஸ்டெயின் வீட்டை இடிக்க சொன்னான். பொண்ணு எங்கேயோ இருக்குன்னு தேடி. ஆனா டோர்ஃப்லர் சோர்ந்து போய் ரோக்கை எச்சரிச்சான். பிரெஞ்சு அமெரிக்க படை வரப்போகுது, அவங்க படைவாளியும் சோர்ந்து போயிருக்கு. பொண்ணு தேடுறது எதிரிகளுக்கு எதிராக போராடும் போது நமக்கு பிரச்சனையா மாறும்னு டோர்ஃப்லர் சொன்னான். ஆனா ரோக் அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தல. அவன் பொண்ணு தேடுறத நிறுத்த மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டான். கட்டளையிடும் குரல்ல அவன் டார்ப்லரை இன்னும் சப்ளைஸ் எடுத்துட்டு வர சொன்னாரு. அப்பவே ஹென்ரிக்கு உறக்கம் விழிச்சிச்சு. எல்சா கிட்ட சந்தோஷமா விடை சொன்னாரு. அவங்க நல்லா உதவி பண்ணாங்கன்னு நன்றி சொன்னாரு. ஆனா நேரம் இல்ல. அவரு மகளை கண்டுபிடிக்கணும். அவரு பொண்டாட்டி போம்பிங்ல சாகும்போது அவர் மகள் தான் உயிர் பிச்சிச்சு. எல்சா மனம் வெதும்பா இருந்தாச்சும் சரி, அவருக்கு சொல்லிவிட்டாங்க. சந்தோஷமா இருந்த நேரம் தொலைஞ்சு போச்சு. டார்ப்லர் நாஜி ஆளுங்க கூட்டமா வந்து சீண்டுனாங்க, பண்ணை விலங்குகளை தேடி. டார்ப்லர் சாதாரணமா இல்லாம அவங்க கிட்ட எல்சா கோழிகளை பிடிங்க சொன்னாரு. அவங்க சந்திப்பு கெட்டு போச்சு. எல்சா தன் ஆயுதத்தை பிடிச்சுக்கிட்டு நின்றாங்க. சொல்றத கேட்கல. அவங்களுக்கு அது வேணும், உயிர் வாழ. டார்ப்லருக்கு அவங்க துணிச்சல் பிடிச்சிருச்சு. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சாரு. ஆனா சந்தேகம் அவர் கண்ணுல நிக்குது. எல்சா யாரையாவது மறைச்சு வச்சிருக்காங்களான்னு. அவருக்கு தெரியாம ஹென்றி அட்டிக்ல மறைஞ்சு வாசி பிடிச்சிருக்காரு. எல்சா சாமர்த்தியமா கேள்விகளை தட்டி விட்டாங்க. அவங்க பாருங்க, பால் கூட மட்டும்தான் வாழ்ந்தாங்க. அவங்க கணவன் போர்ல இருக்காரு. ஆனா டோர்ஃப்லர் அது போதாதா? ஒரே நிமிஷத்துல எல்சாவோட மாலையை பறிச்சிட்டாரு. எல்சாவுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. டோர்ஃப்லரை நோக்கி அவங்க பாய்ந்தாங்க. மாலையை திரும்ப வாங்க முயற்சி பண்ணாங்க. மேலே இருந்து ஹென்ரிச் அந்த சண்டைய பார்த்தாரு. சும்மா நின்னு பார்க்க முடியாம அவர் உடனே துரத்தி போனாரு. சில நொடிகளில் டோர்ஃப்லர் ஆட்களை பொத்தென்று தள்ளிவிட்டாரு. டோர்ஃப்லர் காரில் எப்படியோ தப்பிச்சிட்டாரு. ஆனா ஹென்ரிச் சும்மா இருக்க மாட்டாரு. மீதி சோல்டர்ஸ்களை ஒரே நிமிஷத்துல அழிச்சிட்டாரு. ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு ஹென்ரிச் எல்சாவையும் பாலையும் பிடிச்சுக்கிட்டாரு. டோர்ஃப்லர் ராப் அவங்களை புகார் பண்றதுக்கு முன்னாடி அவங்களை வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டாங்க.
உடனே ஆயுதங்களையும் சாமான்களையும் எடுத்து என்ன சவால்கள் வரப்போகுதோன்னு தயாராயிட்டாங்க. காட்டுக்குள்ள போறப்போ பால் அவங்க பசுவை பார்த்துக்க திரும்பி போகணும்னு அடம்பிடிச்சாரு. திரும்பி போனா சாகும்னு எல்சாவுக்கு தெரியும். ஆனா பால் ஒரு பொருட்டை எடுத்துக்கலை. அதே சமயம் ராபர்ட் ஹோட்டல்ல டோர்ஃப்ளர் சிகிச்சை எடுத்துக்கிட்டு பழிவாங்க எரிஞ்சு போயிட்டாரு. அவன் எல்லாத்தையும் ராப் சொல்லிட்டாரு. எல்சா வீட்ல நடந்த அந்த காரியம் டோர்ஃப்ளர் பயங்கரமா சத்தியம் பண்ணாரு. ஹென்ரிக்கையும் சேர்த்து எல்லாரையும் அழிச்சிடுவேன்னு. சாயங்காலம் ஆச்சு. எல்சா, பால், ஹென்றி ஒரு பெரிய தீயில உட்கார்ந்து உறைஞ்சு. பக்கத்துல ஒரு பயங்கரமான பாறை. அங்கேயே ராத்திரி தங்கலாம்னு முடிவு பண்ணாங்க. குளிரை கொஞ்சம் தாங்க, தீயோட வெளிச்சம் இருக்கு. ராத்திரிக்கு முன்னாடி ஹென்ரிக்கு பயம். அவரு பொண்ணு பிறந்ததுல இருந்து பார்க்கல, அடையாளம் தெரியாதான்னு கவலைப்பட்டாரு. எல்சா சமாதானம் பண்ணினாங்க, எல்லாம் சரியாயிடும்னு. பின்ன ஒரு நாள் காலையில பால் காட்டுக்குள்ள போய் மாயமானாரு. எல்சா பயந்து போய் தேடி போனாங்க. பால் வீட்டுக்கு போய் மாடுகளை பார்த்துட்டு வந்தாரு. ஆனா டோர்ஃப்ளர் கூட்டாளிகள் கிட்ட சிக்கிட்டாரு. அவங்க கொடுமையா விசாரிச்சாங்க. எல்சாவும் ஹென்ரியும் எங்க இருக்காங்கன்னு சொல்ல வச்சாங்க. பாலோட சிறந்த மாட்டை கொன்னு வீட்டையும் சுட்டெரிச்சு போட்டாங்க. அதுல சில உடம்புகளும் இருந்துச்சு. நாசி சேனைக்காரங்க கொன்ன ஹென்ரிச் கொன்ன ஆளுகளை பாருங்க. ஒரு தொலைவுல இருந்து எல்சா பயங்கரமா பார்த்தா அவங்க அண்ணன் டோர்ஃப்ளர் கிட்ட கொண்டு போறாங்க. அவங்க கதறல் சத்தம் காத்துல நிறைய இருக்கு. அதே சமயம் லோன்ஸ்டெயின் குடும்பத்து மறைஞ்சு வச்சிருந்த பொன்ன ராக் தேடி கிடைக்காம சீஃப்னு இருந்தாரு. ராபர்ட்டை அழைச்சி கேள்வி கேட்டாரு. ஆனா ராபர்ட் எதுவும் தெரியாதுன்னு பொய் சொன்னாரு. நகரத்து மக்கள் அவருக்கு மரியாதை காட்டலன்னு நம்பின ரோக் பாலுக்கு ஒரு உதாரணம் காட்ட முடிவு பண்ணினாரு. அவரு கொடுமையா பாலை பொதுவா தூக்கி போட சொன்னாரு. அதே சமயம் ஹென்றி எல்சாவும் நகரத்துக்குள்ள போய் நிறைய மக்கள் சூழ்ந்து நிற்பதை பார்த்தாங்க. பாலுக்கு என்ன கொடுமை என்று தெரியாம. சிறிது நேரத்துல ஒரு பாதிரியார் முன்னாடி வந்து ரோக் பாலை சாகடிக்கிறது நிறுத்தினாரு. பதிலுக்கு ரோக் டோர்ஃப்ளரை பாதிரியார அடிக்க சொன்னாரு. எல்சா இத பார்த்துட்டு கூட்டத்துல சேர்ற ஆசை வந்தது. ஆனா ஹென்ரிச் அவங்க நிறுத்தி காத்திருக்க சொன்னாரு. இருவரும் வேகமா மெங்காட்னு ஒரு உள்ளூர் வாசியில கிட்ட போனாங்க. சாரி, உதவி பண்ண முடியல. அப்புறம் பாருங்க, பவுல் சர்ச்சில் மேல தளத்துக்கு இழுத்துட்டு போனாங்க. அங்க அவன் சாவையே நிச்சயம்னு தோணுச்சு. சாக போறதுக்கு முன்னாடி ராகா படையில ஒருத்தன் பவுலை பார்த்து குனிஞ்சாப்புன்னு கிண்டல் பண்ணான். கோபத்தால எரிஞ்ச பவுல் அந்த இராணுவக்காரனை தள்ளிவிட்டான். அவன் கோபுரத்து மேல இருந்து கீழே விழுந்துட்டான். சர்ச்சிலேயே குழப்பம். ஹென்ரிச் எல்சா ரகசியமா உள்ளே போயிட்டாங்க. கட்டுப்பாட்டை இழந்த பவுல் ராகா படையோட மேல சுட்டுட்டு இருந்தான். ஆனா அவன் எதிர்ப்பு நீண்ட நேரம் இருக்கல. ராகா ஒரு டாப் ஷாட்டா பவுல் தலையில சுட்டு அவனை தள்ளிட்டான். எல்சா ரத்த வெள்ளத்துல அவங்க அண்ணன் கிடக்கிறத பார்த்து கண்ணீர் விட்டா. ஆனா துக்கப்பட நேரம் இல்ல. ராகா சர்ச்சிலிருந்து வெளியே அவளை தேடி இருப்பான். ராபர்ட் மற்ற மக்களை மிரட்டினான். லோன்ஸ்டெயின் குடும்பத்தோட பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லாட்டா ஒருத்தரா சுட்டு போடுவேன்னு ராகா சொன்னான். எல்சா ராகா மேல சுட்டா. பல ரவுண்ட், ஆனா ஒன்னும் படல. ஆச்சரியமா ராகா திருப்பி சுடல. அவனை பாருங்க, ரொம்ப ஆர்வமா பாக்குறாங்க. டோர்ஃப்ளரும் அவன் கூட்டாளிகளும் ஹென்ரிக்கை விரட்டி அடிக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஹென்றி கிட்ட நிறைய கிரனேட் இருக்கு. சர்ச் கூரையில போர் சூடு பிடிச்சிடுச்சு. ஒரு கொடூரமான துப்பாக்கி சண்டை. ஹென்ரிக்கு டென்ஷன். அவனுக்கு தோட்டா குறைஞ்சிடுச்சு. டோர்ஃப்ளரை எப்படி அடிக்கிறதுன்னு நினைச்சு உத்தி வகுக்கிறான். அவங்களை ஒரு மூலையில் கட்டி போட்டு கடைசி கிரனேடையும் வீசுறான். அட்ரீனலின் அடிச்சு கூரையிலிருந்து ஒரு பெரிய தாவுகிறான். ஆனா கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. ஒரு நொடி நேரம் கூட இல்லாம அவங்களை தூக்கி வைக்கிறான். ஆனா டோர்ஃப்ளர் எளிதா சோர்ந்துட மாட்டாங்க. இறுதி போராட்டத்துல ஹென்றி எல்லாத்தையும் வச்சு போராடுறான். போர் முடிய போகுதுன்னு நினைச்ச சமயத்துல அமெரிக்க விமானங்கள் வந்து நகரத்தையே தாக்குறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை உபயோகிச்சு ஹென்றி காவலாளி வீட்டுக்கு ஓடி போய் ஓய்வெடுக்கிறான். இந்த நிலைமையில அவனால எதிரிகளை எதிர்க்க முடியாது. அவன் காயங்களை பாருங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனை பாருங்க, அவள் அவனை தங்க வைக்கிறா. ஆனா ஹென்ரிச் பார்த்த உடனே போர்ல இழந்த மகனை நினைச்சு அவளுக்கு கஷ்டமா இருக்கு. பாதிரியார் வந்தாச்சு. பாலை புதைச்சிட்டு வந்திருக்காரு. ஹென்ரிச் எல்சாவை பத்தி கேக்குறாரு. ரோகாவோட படையெல்லாம் நகரத்துல ஏன் இருக்குன்னு கேக்குறாரு. கேள்விகள் காத்தாடி மாதிரி காத்துல அலைஞ்சிட்டு இருக்கு. பாதிரியார் சொல்றாரு, எல்சாவை பிடிச்சிட்டாங்கன்னு. ரோகாவோட வேலை என்னன்னா லோயன்ஸ்டீன் குடும்பத்தோட பொண்ணையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு. சரி, பாத்ரூம்ல ராபர்ட் ரகசியமா அவனோட 2 நண்பர்களை போய் சந்திக்கிறாரு. ஹெப்லர், வில்ஹெல்ம். பொண்ணை எங்கேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா
ராபர்ட் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த ரகசியம் ரோகாவுக்கு தெரிஞ்சா அவன் மகனுக்கு ஆபத்துன்னு அவனுக்கு பயம். அவன் போறப்போ சோனியா சட்டன்னு அடிச்சு நிறுத்திடுறா. வில்ஹெல்மை அந்த வேலையை முடிக்க சொல்றா. ஷாவல்ல அங்கே ரோகா அறையில எல்சா ரோகாவோட உட்கார்ந்து இருக்கா. ரொமான்டிக் டின்னர். எல்சா அவனோட இழந்த காதலியை போல இருக்காளாம். யூத பெண் அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு வருத்தப்படுறாரு. அந்த கஷ்டமான நினைவு அவனை வாட்டி வதைக்குது. அவன் காதலியோட காதலனை கொன்னுட்டானாம். அவன் கண்ணுக்குள்ளே மைனஸ் நீண்ட காலமா மறைச்சு வச்சிருந்த ஒரு மோதிரத்தை எடுத்து எல்சா விரலிலே போடுறான் பாருங்க. முழங்காலிட்டு நிக்கிறான் பாருங்க. அப்பவே பாதிரியார்லாம் லோன்ஸ்டெயின் குடும்பத்தோட கதி என்னன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல ஒரே ஒரு யூத குடும்பம், அதுதான். ஹிட்லர் ஆட்சியால என்னென்ன கொடுமைகள் நடந்ததுன்னு அவங்க நினைச்சு பாக்குறாங்க. லோன்ஸ்டெயின் மாதிரி குற்றமில்லாதவங்களை எப்படி அநியாயமா துன்புறுத்தி கொன்னு போட்டாங்கன்னு சொல்றாங்க. அந்த குழப்பத்துல சோனியா கூட்டம் ஒரு தங்க கட்டியை கண்டுபிடிச்சு ஒரு கல்லறையில மறைச்சு வச்சிருந்தாங்க. பிறகு போய் எடுக்கலாம்னு. ஆனா போய் பார்த்தா பைபிள் மட்டும்தான் இருக்கு. சர்ப்ரைஸ்! பாதிரியார் தான் அந்த தங்கத்தை எடுத்து தேவாலயத்துல மறைச்சு வச்சிருக்காருன்னு தெரிய வருது. ஹின்ரிச் பாதிரியாரை வற்புறுத்தி ரோகாவுக்கு அந்த தங்கத்தை கொடுக்க வைக்கிறான். எல்சாவை விடுவிக்க அது உதவும்னு நினைச்சு. ரோகா உறங்குறப்போ எல்சா சத்தமில்லாம வெளியே போறா. அறையில நடந்து போறப்போ ரோகா விரல்ல ஒரு வித்தியாசமான வளையல் கண்ணுல படுது. அதை சாமர்த்தியமா திருப்பி பாக்குறா. அதுல ஒரு மருந்து மறைஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியுது. அதை எடுக்க போற நேரத்துல ரோகா எழுந்துடுறான். சட்டுன்னு எல்சா சிந்திச்சு காதலை காட்டி முத்தமிட்டு ரகசியமா விஷமாத்திரையை அவன் வாயில போட்டுட்டா. அப்புறம் சோனியாவும் அவள் கூட்டாளிகளும் பாதிரியாரை பிடிச்சு கையில கொத்தானிகள் பிடிச்சு சுத்தி வளைச்சிட்டாங்க. அதே நேரத்துல ஹின்ரிச் ஒரு கொத்தை பொண்ண சிறிய உணவு விடுதியில வீசி டார்ப்ளரை வெளியே வர வைக்க பார்த்தான். எல்சாவை விடுதலை பண்றதுக்கு எல்லா பொன்னையும் கொடுக்கறேன்னு சொன்னான். ஆனா டார்ப்ளர் மேல அதிகாரி இருக்கிற அறைக்கு போய் பார்த்தா ரோகா இறந்து போயிருக்கான். எல்சா கிளம்பிட்டா. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி டார்ப்ளர் படையினரை கட்டளையிட ஆரம்பிச்சுட்டான். ஹின்ரிச்சை ஏமாத்த ஒரு திட்டத்தை சட்டென்னு போட்டுட்டான். ராபர்ட்டோட மனைவியை எல்சா இடத்துல வச்சு ஹின்ரிச்சை கவனமில்லாம பிடிச்சு சரியான நேரத்துல அடிச்சு ஒருங்கலாம்னு நோக்கம். இதற்கிடையில் எல்சா எம்ஹார்ட் வீட்டுக்கு போய் சேர்ந்த உடனே வெடிச்ச சத்தம் கேட்டு நடுங்கி போச்சு. ஆயுதம் இல்லாம இருந்தாலும் காப்பாளர்கள் வேட்டையாடுறதுக்கு வச்சிருந்த மறைஞ்சு வச்சிருந்த துப்பாக்கிகளை கண்டுபிடிச்சா. அதே சமயம் சோனியா கூட்டம் பாதிரியாரை இன்னும் கடுமையா பிடிச்சு அழுத்தி உடஞ்சாதான் இருக்கு, அடிச்சா சளைக்காம. அது மாதிரிதான் டார்க்ஃப்ளர் ஹென்ரிச்சை விடாம கடுமையா விசாரிச்சிட்டு இருக்கிறாரு. ஹென்ரிச் உயிரோட இருக்கணும்னா தன் ரத்தத்தையே கொடுக்கிற அளவுக்கு. சொல்லுங்க, பொண்ணுக்கு எங்கடான்னு சொல்லு, அப்புறம்தான் பொண்ணோட இடம் தெரியும். அடுத்த நாள் காலையில பாதிரியார் சோனியாவையும் அவங்க கூட்டத்தையும் தேவாலயத்துக்குள்ள அழைச்சிட்டு போனாரு. பொண்ணை எடுக்கணும்னு. சோனியா பாதிரியாரை கொல்ல போறா. பொண்ணை எடுத்த உடனே. ஆனா அடுத்த நொடி பொன் பெட்டியிலிருந்து வெடிச்சுது. சோனியாவும் அவங்க கூட்டமும் சுக்குநூறாச்சு. எல்லாமே சுக்குநூறாயிடுச்சு. அடுத்த நொடி டார்க்ஃப்ளரும் அவங்க படையாட்களும் உள்ளே புகுந்தாங்க. கண்கள் விரிஞ்சு போச்சு. அழிஞ்சு போயிருக்குன்னு பார்த்து சில பொன் துகள்கள் மட்டும் சிதறி கிடந்தது. டார்க்ஃப்ளர் தாமதிக்கல. பாதிரியாரை சுட்டு போட்டுட்டாரு. அப்புறம் அவங்க ஆளுகளுக்கு கட்டளையிட்டாரு, மீதி இருக்கிற பொண்ணை எல்லாம் சேகரிங்கன்னு. வெளியே எல்சா காவலுக்கு நின்னுக்கிட்டு இருந்தா. பாசுகா துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டா. ஒரு வெடிப்பை தேவாலயத்துல விட்டா. கதவை ஒரு பெரிய சுவர்ல அடைச்சிருவாங்க. அந்த குழப்பத்துல அவள் வாய்ப்பை பார்த்து ஆவேசமா தாக்குனா. டோர்ப்ளரோட ராணுவக்காரங்களை ஒவ்வொருத்தராவும் சரியா வெட்டி போட்டுருவாங்க. புரோஸ்ட் சாவதை பார்த்ததும் அவள் உள்ளே ஏதோ புதுசா வெடிச்சிச்சு. அப்புறம் அவங்க ஒரு கொள்ளைக்காரி மாதிரி ஆயிட்டாங்க. டோர்ப்ளரை டென்ஷன்ல அடிச்சு காயப்படுத்திட்டாங்க. கடைசி அடிய அடிக்க கத்திய தூக்கின அதே நேரத்துல ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்டுச்சு. டபுள் கில். அவள் தலையில குண்டு. எல்சா அந்த கொலைவெறிய பார்த்து ரொம்ப கோபப்பட்டா. இழப்பை ஏத்துக்க மறுத்து துப்பாக்கி சண்டையில இறங்கி டோர்ப்ளரோட ஆட்களை ஒவ்வொருத்தராவும் கிழிச்சு போட்டுட்டா. ஆனா கத்தியால காயப்பட்டிருந்தாலும் கூட டோர்ப்ளர் எழுந்திருந்தான். புது வலிமையோட அவளை தாக்கி போட்டுருவாங்க. ஜெயிச்சிட்டேன்னு நம்பிக்கையோட அவள் மேல நின்னு வேலையை முடிக்க போறாரு. ஹென்ரிக்கு புது வலிமை வந்துருச்சு. எல்சாவை ரொம்ப காட்டுத்தனமா நெரிச்சு கொன்னுட்டாரு. கடைசியா வெறியோட டோர்ப்ளரை பிடிச்சு அடிச்சு அவனையும் உயிரோட விடாம கொன்னுட்டாரு. அந்த இறுதி போராட்டத்துல ஹென்ரிச் கோல்டை எல்லாம் டோர்ப்ளரோட வாயில திணிச்சிட்டாரு. அது அவனோட வெற்றியோட கொடூரமான அடையாளம். சீக்கிரமா அவனும் எல்சாவும் தேவாலயத்தை விட்டு ஓடிட்டாங்க.
கலவரத்தை பின்னால விட்டுட்டு. அப்போ டோர்ஃப்ளரோட உயிர் பிழைச்சவங்க ஒரு வாய்ப்புன்னு நினைச்சிட்டாங்க. மீதி இருக்கிற கோல்ட் அவங்கள பணக்காரரா செய்யுன்னு. ஆனா அவங்க கொண்டாட்டம் சீக்கிரமே முடிஞ்சு போச்சு. எங்கிருந்தோ சோனியா நிழல்கள்ல இருந்து எழுந்தாங்க. துப்பாக்கி சூடு பண்ணி நாசி சைனியர்களை எல்லாம் அழிச்சு கோல்டை எல்லாம் தன்னுடையதா எடுத்துக்கிட்டு இரவில் மறைஞ்சு போயிட்டாங்க. ஆனா சோனியாவுக்கு அந்த புது செல்வம் ஒரு பெரிய விலை கொடுத்தது. ஹிட்லர் சாவு செய்தி கேள்விப்பட்ட அமெரிக்க சைனியர்கள் சீக்கிரமே அவங்கள தேடி வந்தாங்க. அவங்க ஃபோர்ட் டேங்க்ல அவங்கள ரொம்ப கடுமையா விரட்டினாங்க. சோனியாவுக்கு புது வாழ்க்கைக்கு வாசலாயிருந்த கோல்டு அமெரிக்கர்கள் கையில போச்சு. கடைசியா ஹென்ரிச் எல்சாவை ஹோகன் டூ போக அழைச்சாரு. அவர் மகளை பார்க்க போற சந்தோஷத்துல ஹென்ரிச் இதயம் உற்சாகமா இருந்துச்சு. கதை நம்பிக்கையான முடிவில் முடிஞ்சிச்சு.